स्थलांतर चंडिन चतुष्क प्रकार 2। स्थलांतर चंडिन चतुष्क प्रकार 2। பண்ணு பண்ணு கொஞ்சம் ஃபுல்லா பண்ணு सर क्रमशः एक மட்டும் தான் இடம் பண்ண முடிஞ்சு அது क्रमशः एक स्थलांतर ஜெகன் ஒரு பாடம் பண்ணனும் 2-3 பிரதிசர பண்ணிட்டு பண்ண சொல்லு क्रमशः பிரதிசர பண்ணிட்டு பண்ண சொல்லு சரி करो ओके शंकर நீ அடுத்து செய்ய வேண்டிய பாடம் षट्पदी परिवृत वामस्थलांतर चतुष्क षट्पदी परिवृत वामस्थलांतर चतुष्क பிரதிசர பண்ணிட்டு பண்ண முடியாது क्रमशः 2 क्रमशः 4 அடுத்து வந்துறேன் जी शंकर किटवा स्थलांतर विस्थलांतर அதை பயன்படுத்தி கூட்டு பிரயோகம் ஏதாவது பண்ணணும் ஷேப்பை சேர்த்துங்க स्थलांतर विस्थलांतर ஷேப் என்ன பண்ணலாம் பாடம் பேர் சொல்லுமா என்னன்னு பாடம் பேர் சொல்லு स्थलांतर சொல்லு स्थलांतर विस्थलांतर युगद्वय நான் ஷேப்பை சேர்த்து சொன்னேன் அவசரப்படாத சொல்லிட்டு நான் சொன்னப்புறம் போ இங்க स्थलांतर विस्थलांतर ஷேப்பத்வய வேற என்ன பண்ணலாம் स्थलांतर विस्थलांतर ஷேப்ப चतुष्क द्वय பண்ண முடிஞ்சா சதுஷ்க பண்ணலாம் ஜெகன்ஜி சொன்னாரா சரி ஓகே பண்ணுங்க சதுஷ்க பண்ணுங்க பின்னாடி யார் சொல்லி தர மாட்டாங்க क्रमशः 1 மட்டும் நிப்பாட்டுங்க ஜெகன் அப்புறம் மாத்திக்கலாம் स्थलांतर स्थलांतर क्षेप चतुष्क மறுபடியும் क्रमशः 2 பின்னால் படுங்க நல்லா பின்னால் படுங்க जी உங்க ஹெட்செட் சரியில்லை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ சரியா கேக்கலையா கரகரம் கேக்குது ஈஸி தான் क्रमशः 4 கொஞ்சம் நாற்பத்துல தான் பதவி கிட்ட வாங்க செய்ய முடியுமா जी சரியா கேக்கல கேக்கல ஆவடி இல்ல சிம்மத்தோ செய்ய முடியுமா செய்ய முடியுது பாடம் பேர் என்ன
आवडीन सिंह ध्वजा द्वय प्रकार एक द्वय प्रकार दो आवडीन आवडी दक्षिणावधी सिंहध्वज दक्षिणावधी सिंहध्वज போதும் போதும். வேற ஏதாவது கேட்கணுமா? மதனியாத்துல ஒருத்தர் தான். கோபால் கோபால் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு பாடம் ரொம்ப தெரியாது. ஆனா நான் அவன் ஒரு கேமரால நின்னு நிக்காம செய்யற ஒரு சதுஷ்கா செய், ஷட்பதி டேப்ப சதுஷ்கா செய் பார்க்கலாம். பொறுமையா நல்லா ஸ்லோவா பண்ணு சங்கர். ஸ்லோவா பண்ணு, அழகா பண்ணணும், அதான் முக்கியம். முடிய எடுத்துக்கோ. ஆமா, ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணும், அது முயற்சி பண்ணு. நாலு பா போடுவாங்க ஏதாச்சும். ஷட்பதி நாலு பக்கமும் சேர்ந்து சேராங்க. பாலாஜி மியூட் போட்டு பேசுங்க ஜி. ओके वेरी गुड जी। और कौन है ये? ओके मोहन जी, सुनील जी, मरेश जी। कोई नहीं बा, कुछ नहीं बालमुरुगन जी, संगदक्षा स्थान स्थान स्वयं सेवक नाम बालामुरुगन, रामापुरम नगर, कलशतमन रात्रा मुख्य शिक्षक, बी कैंप पढ़ रहा हूँ, फर्स्ट ईयर। तो दंडा का विषय, दंड का विषय में तिल प्रकार षटपति 71 पार्ट है, इसका प्रयोग है। போலாங்கண்ணா. குமரன் ஜி. குமரேசன், பூமிக்கு பரிவிரத வச்சு ஒரு சதுஷ்க பாடம் ஒண்ணு செய்யுங்க. மாஸ்க் போட்டுக்கோ. ओके बालाजी अंक சொல்லிட்டே செய்வாங்களா जी? म्यूट எடுத்து பேசுங்க जी। परिवर्तमान युग परिवर्तमान युग प्रकाश सिद्ध பண்ணுவாரு. இது பண்ணது யுகத்வய, பரிவர்த்தமா யுகத்வய பண்ணிருக்காரு. ஆமா சரி, ஓகே. அட்வான்ஸா பண்ணிட்டாரு. சக்திதாசன், சிரமார்க்கிரமிகா பாடம், அதுல விஸ்தார் வர பாடம் என்ன? வாங்க பாலா. சிரமார்க்கிரமிகால விஸ்தார் வர பாடம் शर्मार्क्रमिका दो शर्मार्क्रमिका दो ओके சொல்லுங்க சொல்லிட்டாரு. சிரமங்க தோசை சொல்லிட்டாரா? எனக்கு கேட்கல. சரி, ஓகே செய்யுங்க. சிரமார்க்கிரமிகா தோ விஸ்தார். உங்களுக்கு அடுத்த பாடம் வந்து ஸ்தலாந்தர் யுக சதுஷ்க.
கொஞ்சம் இடத்த எடுத்துக்கோங்க. சிவராமா, ஜி இந்த பாடத்துல ஒரு கிரமசாக்கா பண்ண சொல்லுங்க. கிரமசாக்கா முடியும் போது சித்தா வராம அப்படியே நிக்க சொல்லுங்க. ஒரு கிரமசக்கா செஞ்சுட்டு நில்லுங்க. சித்தா வராம. சிரமச்சு நிக்கணும். நில்லுங்க. சிரமமா வச்சு நிக்கணும். டீம் கிரமசகா தீன்ல அவருக்கு இது வந்ததுனால கொஞ்சம் தண்டிட்டாரு. யார் பேசுறா? சுகுமார் செழியன். ஜி ஜி அடுத்தது கரெக்டா தான் பண்ணாரு. பிரகார் பாடத்துல ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். சுகுமார் ஜி, நீங்க ஒரு பாடம் சொல்லுங்க அவருக்கு. கிரமிகா பாடம், பிரகார் பாடம், ஸ்தலாந்தர் பாடம், இந்த 3 டாபிக்ல. सुकुमार जी। स्थलांतर युग चतुष्क। स्थलांतर युग चतुष्क। कौन सा पाठम जगदीश जी? स्थलांतर युग चतुष्क। இப்ப அதான் பண்ணோம்। स्थलांतर युग चतुष्क। स्थलांतर युग चतुष्क। जी अभी कह रहे थे वो संदर और पर उड़ங்க उड़ங்க ஒண்ணா இட உடுங்க சொல்லுங்க जी ஒரு ठीकना அந்த பாடம் தப்பு சக்தி. ஆமா ஆமா சரி போதும் ஜெகன் இப்போ ஸ்தானுக்கு போயிடுங்க. श्री जगन रामापुरम एमजीआर नगर कार्यवाह। इसका काम प्रोफेसर कॉलेज का प्रोफेसर इलेक्ट्रॉनिक्स इंजीनियर। विषय दंडा पूरा पाठ दंडा में 140। சரிடா அழகா இருக்குது. எத்தனை கேட்கலாம்? குமரேசன் கேக்குறேன். ஜெகன் பொறுமையா பண்ணா. இப்போ தம்பி ஒரு பாலமுருகன் கடைசியா ஒரு பாடம் செஞ்சாரு, அந்த பாடத்தை தவறா செஞ்சாரு, அந்த பாடத்தை சரியா செய்ய स्थलांतर युग चतुष्क சொல்லாது சார். சிவராமா நமஸ்தே दक्षिणस्ते தவறா பண்ணிருக்காரு. மறுபடியும் ஒரு ட்ரை பண்ண சொல்லுங்க. once more प्रति सर वरस மட்டும் பண்ணுங்க. ஓகே அவ்வளவுதான் போதும். அங்கதான் ஆரம்பிச்சீங்க. ஓகே चंदीन सिरोपे रमणमा चतुष्क भेद प्रतिन भेद छंदित सुरभेद भ्रमणमार्ग प्रहार भेद प्रतिन भेद सुरभेद भ्रमणमार्ग प्रहार भेद प्रतिन भेद सुरभेद भ्रमणमार्ग प्रहार भेद प्रतिन भेद सुरभेद
परिवृत त्रिमार युगद्वय परिवृत त्रिमार युगद्वय भे ऊर्ध्व प्रमाण प्रहार प्रहार 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 ரிப்பிஜனை கேக்குறேன். परिवृद्ध ऊर्ध्व ब्रह्मणमार युग परिवृद्ध ऊर्ध्व ब्रह्मणमार युग प्रहार ऊर्ध्व प्रमाण प्रभे प्रहार 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 ऊर्ध्व प्रमाण प्रभे प्रहार अर्ध प्रमाण प्रहार ऊर्ध्व प्रमाण प्रभे प्रहार अर्ध प्रमाण சரி யாரு சிவராம் ஜி? பிரடீன் யாரு? நான் சொல்றேன் ஜி. பிரடீன் தலோடின் மார் யுக துவய பிரடீன் தலோடின் मार युग द्वय भे प्रटिन भे स्तवोडिन अर्धब्रह्म प्रहार भे प्रटिन भे स्तवोडिन अर्धब्रह्म प्रहार भे प्रटिन भे स्तवोडिन अर्धब्रह्म भे भे प्रटिन भे स्तवोडिन வேணாம் வேணாம் போதும் எனப் எனப் இந்த டைம் ஆயிடுச்சு. உங்க சுனில்ஜியும் ஜெகதீஷும் ஒரு பேட்டுக்கு போகணுமா? எல்லாம் கொஞ்சம் சம்பதாயிருங்க வேகமா. परिवृत्त मार्ग युग विस्तार क्या करा परिवृत्त मार्ग युग विस्तार शंकर दलित परिवृत्त मार्ग युग विस्तार प्रहार तबुकर भे प्रटिन भे प्रसर प्रभे भेद्रो प्रभे प्रहार प्रहार भे प्रटिन भे प्रसर प्रभे भेद्रो प्रभे प्रहार प्रहार. बहुत अच्छा ஜி சம்பதாயிருங்க ஜி வேகமா சொல்லுங்க जी. सुनील जी हाँ जी इस कार्यक्रम के बारे में आप थोड़ा मंतव्य आप बोलिए जी. निवेदन कर रहा हूँ. इनको भविष्य दे दीजिए. गाना उपाय கொடுங்க जगन. जी सुनील जी पिन பண்ணுங்க. सुनाई दे रहा है सबको? हाँ जी सुनाई दे रहा है. हाँ ठीक. अच्छा सबसे पहले इस प्रतियोगिता में जिन लोगों ने भाग लिया उन सबका अभिनंदन. अपने शारीरिक के विषय में नैपुण्य प्राप्त करना है तो नित्य अभ्यास की आवश्यकता होती है. अभी आसन और दंड पदविन्यास इसमें थोड़ी कुछ गलतियां हो गई, इसलिए जो प्रयोग आप लोग ने किए उसको एक बार फिर से एक बार देखना उचित रहेगा. जो एक चतुष्पादासन के बारे में देखिए और प्रस्तावित पादोत्तानासन के बारे में देखिए बराबर है क्या. लेकिन ये नित्य अभ्यास करने के लिए हम तो संघस्थान पर करते हैं. संघस्थान पर अपने वैकल्पिक विषयों में प्रतिदिन कुछ न कुछ एखादा विषय हम लेते हैं और उसका अभ्यास करते हैं. अभी वर्तमान स्थिति में कोरोना महामारी के कारण संघस्थान पर जाना संभव नहीं है, किंतु जिसको शारीरिक में रुचि रहती है वो किसी भी परिस्थिति में मार्ग निकालता है. ऐसा आप लोगों ने निकाला और मेरी अपेक्षा है कि अपने शाखा में बाकी लोगों को भी, बाकी स्वयंसेवकों को इस प्रकार से आप यदि थोड़ा उत्साहित करोगे अपने अपने घर में, जहाँ संभव है वहां पर घर के आंगन में, जहाँ संभव है वहां पर घर के छत में, ऐसे ही अपने विषय का अभ्यास हम करके देखते हैं
तो इस प्रकार का जिसको पुस्तक विजय कहते हैं, किताब के सारे प्रयोगों को करके देखना, किताब में जैसा जैसा वर्णन है उस वर्णन के अनुसार करके देखना, और फिर अपनी स्थिति बराबर है या गलत है इसको अपने वरिष्ठों से पूछना। अभी इस कालखंड में अपने वरिष्ठों के पास में जा नहीं सकते हैं, तो अपना वीडियो करके उनको भेजना और मेरी स्थिति बराबर है और कहाँ गलत है इसको बताने के लिए बोलना। कोई नहीं है तो किताब ही अपना गुरु है। एकलव्य का उदाहरण अपने पास में है, विपरीत परिस्थिति में भी उसने अभ्यास करके वो अच्छा धनुर्धर बना था, इसलिए हम भी इस प्रकार का एक अच्छा अभ्यास इस परिस्थिति में कर सकते हैं। अपने यहाँ पर एक अच्छा सुभाषित है, गीत भी है हमारा, क्रिया सिद्धि सत्वे भवति महताम नोपकरणे। उसमें जो क्रिया है, दो उदाहरण उसमें दिए हुए हैं। एक सूर्य का रथ है, उसको एक ही पहिया है, उसका सारथी उसको पैर नहीं है, 7 घोड़े हैं, लेकिन सूर्य प्रतिदिन सुबह से लेकर शाम तक अपने पथ से मार्गक्रमण करते रहता है। और राम रावण का युद्ध का उदाहरण भी उसमें दिया हुआ है कि रावण के पास में रथ था, चतुरंग सेना थी, राम के पास में रथ नहीं था और बंदरों की सेना थी, शस्त्रास्त्र भी बहुत अच्छे नहीं थे, लेकिन उसमें भी यदि मनोबल ठीक है और लक्ष्य अपना स्थिर है तो विपरीत परिस्थिति में भी विजय प्राप्त हो सकता है। इस प्रकार का यह गीत हमने देखा है। अभी आज की जो परिस्थिति है या इसी प्रकार की परिस्थिति है, लेकिन इस परिस्थिति से मार्ग कैसे निकालना, इसको यदि हम अपना मनोबल और लक्ष्य स्थिर रखकर काम करते हैं तो उसमें से भी मार्ग निकल सकता है। यही आप लोगों ने दिखा दिया है। तो ऐसी प्रतियोगिताएं बाकी नगरों में भी हो और सारे स्वयंसेवकों को थोड़ा उत्साह मिले, इसलिए इसका रिकॉर्डिंग यदि किया हुआ है तो ये रिकॉर्डिंग नगरों में दिखाकर उनको भी इस प्रकार का करने की प्रेरणा आप लोग देंगे, ऐसी मैं आशा करता हूँ। और ऐसी प्रतियोगिता अपना मनोबल बढ़ाने के लिए और स्वयंसेवकों को सतत कार्यरत रहने के लिए उत्साह देगी, ऐसी मेरी आशा मैं प्रकट करता हूँ। प्रतिदिन अभ्यास का जो अपना एक आग्रह रहता है वो आग्रह छूटे नहीं। इसके लिए जैसे जैसे समय मिलता है, जब समय मिलता है, जैसा स्थान मिलता है, उस स्थान पर अपने प्रयोग हम करके देखते हैं। तो मुझे लगता है कि किसी भी परिस्थिति में और किसी भी स्थिति में, स्थान जैसा भी हो, उसमें भी हम अपने सारे किताबों के प्रयोग करते हुए ये पुस्तक विजय कर सकेंगे। बाकी आप लोगों ने फिर से जो उत्साह से इस प्रतियोगिता में भाग लिया, उन सब का फिर से एक बार अभिनंदन करता हूँ और मेरा मंतव्य समाप्त करता हूँ। सुनील जी एक बार तमिल में बताइए। हाँ जी। वो केवल मेरा तमिल केवल आपको समझेगा, बाकी लोगों को नहीं समझेगा। आपको मैं फिर से एक बार वीडियो कॉलिंग करके फिर समझाऊंगा। ஜி ஒரு நிமிஷம், நம்ம சாந்தி மதம் சொல்லி முடிச்சிடலாம். இவங்க 2 பேரும் இன்னொரு பைட்டுக்கு போகணுமா, நம்ம அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். நம்ம ஜாலியாக கூட பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. முடிச்சுக்கோம். சாந்தி மந்திரம் சொல்லுங்க. சதீஷ் சாந்தி மந்திரம். மணிகண்டா. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिनी। ओम शांति शांति शांति। जी नमस्ते जी, नमस्कार सबको, धन्यवाद धन्यवाद। बालाजी जी हैं। शक्तिदासन जी 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 बोलिए जी। जो गलती हो गई वो उनको एक बार बता दीजिए। जी जरूर जी, मैं नोट कर किया है, मैं बोल रहा हूँ।
प्रसारित पादोत्तानासन और चतुष्पादासन जी, ये ठीक है दोनों जी। भी थोड़े गलत हो गए। जी। और दंडक का भी एक प्रयोग उसने जी। थोड़ा गलत किया, वो भी उनको थोड़ा बता दीजिए। ठीक है जी। परिवृत्त मार्ग युगक ये थोड़ा सेकंड गलत किया संपदा பண்ணுங்க संपदல இருங்க जी वो युग तो एक ही है, युग करना मैं बोल रहा हूँ ठीक जी। सेकंड संपदा பண்ணுங்க जी संपदा இருங்க जगन जी। ठीक है, मैं लीव करूं? हाँ जी हाँ जी, जी। कुछ है? हाँ जी हाँ जी धन्यवाद जी जा सकता हूँ ना? हाँ जी धन्यवाद जी। धन्यवाद जी। जी என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? ஒரு கேள்வி தானே கேட்க சொன்னோம். ஒரு நிமிஷம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். सेकंड जी इधर संपदा உட்கார்ந்துருங்க, அப்படியே உட்கார்ந்துருங்க, அப்படியே உட்கார்ந்துருங்க. தானே சொல்லுவேன் ஜி பேசுன தானே சொல்ல போறேன். நீங்க கேளுங்க ஜி, தப்பா சொன்னா சொல்லுங்க ஜி. பாம்பின் கால் பாம்பறியுமா? தம்பி நான் காலன் ஜி அதே வைங்க, அவங்களே வைங்க ஜி. என் மூஞ்ச பார்த்து எனக்கு பேச முடியாது. நான் இருக்கட்டுமா கிளம்பட்டுமா? जी ஜி நீங்க கிளம்புங்க ஜி. ஜி உங்களோட கருத்து ஏதாவது சொல்லிட்டு போங்க ஜி. இல்ல என் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன் முடியும் அப்புறமே கடிச்சோம். அதனால தான் பிரச்சனை, அதான் முதல்ல சொல்லிட்டு போங்க. சரி இல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. जी உங்க அப்படியே வீடியோ போடுங்க, வீடியோ மூஞ்ச காட்டுங்க ஜி. ஏன் வீடியோ எதுக்குடா உங்களுக்கு? जी நல்லா இருக்கீங்க ஜி. நான் எப்போ நல்லா தான்டா இருக்கேன். சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. இன்னைக்கு பங்கு கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாரீரிக்ல நைபுண்ணியம் வரணும்னு சொன்னா நித்திய அபியாஸ் தேவை. சில தவறுகள் நாம இன்னைக்கு பண்ணியிருக்கோம், அந்த பாடங்களை திருப்பி பாருங்க, திருப்பி பயிற்சி பண்ணுங்க. இது முதல் விஷயம். நாம ரெகுலரா பயிற்சிகள் சங்கஸ்தானில் தான் பண்ணுவோம், அதுவும் தினசரி பண்ணுவோம். ஷாக்கால் இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நாள் ஒரு பாடம். இப்ப கொரோனா இருக்கிறதுனால ஷாக்கா சங்கஸ்தானில் சந்திக்க முடியறதில்ல. ஆனா நமக்கு சாரீரிக் பண்ணணும் அப்படி ஆசை இருந்தா அதுக்கு மார்க்கம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு பண்ணி காமிச்சது ஒரு பெரிய உதாரணம். இது மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, வீட்டு மாடிகள்ல, வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பயிற்சி செய்ய வைக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ சந்திக்க முடியாத சூழ்நிலை, புஸ்தகம் தான் நமக்கு குரு. அதனால புஸ்தகத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே பயிற்சி பண்ணுவோம். அதை வீடியோ எடுத்து நம்மளுடைய பெரியவர்களுக்கு அனுப்பிச்சு அந்த தவறுகளை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி வீடியோ அனுப்ப முடியல, பெரியவர்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, புத்தகம் தான் நமக்கு குரு. ஏகலவ்யனை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம தனிப்பட்ட முறையில உற்சாகத்துல பயிற்சி பண்ண முடியும். நாம ஷாக்கால சொல்லக்கூடிய ஒரு சுபாஷித்தம் இருக்கு, அதுல 2 உதாரணம் சொல்றாங்க. சூரியனோட ரதத்துல ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும், 7 குதிரை இருக்கும். ஆனா அந்த ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு சூரியன் 24 மணி நேரமும் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ராவண யுத்தத்துல ராவணனுக்கு பெரிய படை இருந்தது. ஆனா ராமருக்கு வெறும் குரங்குகள் படைதான் இருந்தது, ரதம் கூட இல்லை ராமருக்கு. ஆனா ராமர் தான் தன்னுடைய மனோபலத்தாலையும் லட்சிய பற்றாலையும் வெற்றி கொண்டார். அந்த மாதிரி மனோபலமும் லட்சிய பற்றம் இருந்ததுன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம வெற்றி கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு நகர்ல இன்னைக்கு பண்ணது நல்ல சந்தோஷமான விஷயம். இது மற்ற நகர்லையும் நடக்கணும், அதுக்கு நீங்க உற்சாகப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புறேன். இதை வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லா நகர்லையும் போட்டு காமிங்க. இந்த மாதிரி நாம எந்த கஷ்டமான சூழ்நிலையும் வேலை பண்றது சுயஞ்சர்கள் தொடர்ந்து சங்க வேலை செய்யக்கூடியதுக்கு கூட உற்சாகமாக அமையும். தினசரி பயிற்சி விடாமல் இருப்பது தான் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வேலை செய்யறதுக்கு நமக்கு மனோபலத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு பயிற்சி செய்து காட்ட எல்லாருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நடந்த 1-2 தவறுகளை திருத்திக்கோங்க. இதுதான் ஜி சொன்னார். பாலாஜி ஏதாவது ஆட் பண்ணுங்க, நான் அதை விட்டேன்னா. जी ஒரு 6 நிமிஷம் இருக்கு. ஜி உங்களோட கருத்து ஏதாவது சொல்லுங்க ஜி. பாலாஜி குமரசன் ஜி. கோபால்ஜி சொல்லிட்டா கோபால்ஜி சொல்றீங்க ஜி. நான் கருத்து சொல்லக்கூடாது, ஒரே விஷயம் தான் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம பசங்க இவ்வளவு ஜம்முன்னு பண்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. பசங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஆனா நாம 2-3 விஷயம் இதை இன்னும் நேர்த்தியா பண்றது எப்படி அப்படி மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே. பாடமெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அழகா பண்ண வருது, தப்பு இல்லாம பண்ண வருது. 1-2 தப்புகள் அது இடம் சரியில்லை, அந்த குழப்பம் கூட இருக்கு. அதுக்கு காரணம்
ஆனா ரக்ஷா வர்றது, சித்தா வர்றது, வந்து நியூத்தால கால் எவ்வளவு தூக்கணுமோ அவ்வளவு தூக்குறது, பதவின்யாஸ்ல வந்து முன்ன பின்ன போகணும்னு சொன்னா ஓடி ஓடி பண்ணாம விருத்தாலேயோ இல்ல சராலேயோ கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் பாடம் பண்றது, இதெல்லாம் நாம அடுத்த ஸ்டெப்பா பயிற்சி பண்ணணும் அப்படி எனக்கு தோணுது. ரொம்ப உற்சாகமா இருந்தது. இந்த நம்பர் அதிகப்படுத்துங்க. அதுதான் ஆசை. காரிவா என்னுடைய ஒரு பெரிய ஆசை. இந்த மாதிரி பண்ணக்கூடியவர் மாநகரத்துல நூற்றுக்கணக்கான பேர் ஆகணும். அதுக்கு நீங்க ஒரு உற்சாகமா இருக்கணும். சிவராமன்ஜி பாகவ ஒர்க் பண்ணணும், செஞ்சு மாநகரில் ஒர்க் பண்ணணும். நன்றி. கண்டிப்பா ஜி. நமஸ்தே ஜி. ஒரு 5 நிமிஷம் இருக்கு. பாலாஜி ஜி, குமரேசன் ஜி. குமரேசன் சொல்லு. ஐயா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பண்ணது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கொஞ்சம் பயம் மட்டும் இருந்தது. அந்த பயத்தை கொஞ்சம் நம்ம போக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா பண்ணிருக்கலாம். மற்றபடி அந்த சின்ன இடத்துல நல்லா பயிற்சி பண்ணது இது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம பிராந்தம் முழுக்க எல்லா இடத்துலயும் கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு எல்லாரையுமே இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேரை பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பாலாஜி ஜி. நல்லா இருந்தது. தொடர்ந்து பயிற்சி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனா கோபால் சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய சித்த அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பதவின்யாஸ்ல வந்து குதிக்கும் போது இடம் கம்மியா இருந்தா அதுல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது நம்ம விஷயத்தை கவனிக்கணும். நமக்கு பெரிய இடத்துல குதிச்சு நல்லா பண்ணி பழக்கமாயிருக்கு, அது பண்ணணும். சேவைக்கு மத்தியில வேற ஒரு விஷயத்த கூட நம்மளால வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இத பார்த்தா வரும் அப்படின்னு தோணுது. ஒரே வேலைக்கு பின்னாடி நான் போவேன்றதை விட்டுட்டு இன்னும் சில வேலைகள் சேர்த்து என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் பாக்குறவங்களுக்கு நம்பிக்கை வரும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். முடிச்சிட்டேன். ஜி நான்லாம் அப்புறம் பேசிப்பேன் ஜி, தனியா பிரச்சனை இல்லை. நீங்களும் சொன்னா போதும். உங்க மந்தவிய கேட்க வேண்டாம், உங்க மந்தவிய கேட்கணும் ஜி. நாங்க ஜி பரவாயில்ல ஜி, வேண்டாம். இவரு ஜெகதீஷ் ஜி, இவரு சுனில் ஜி சொல்லிட்டு போன விஷயம், யோகாசன்ல அந்த பிரசவரித பாத உத்தானாசனம் பாடம் பண்ணோம் இல்லையா, அந்த பாடம் தப்பு. அது சொன்னாரு ஒண்ணு. ரெண்டாவது இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சதுஷ்பாதாசன் தப்பு. ஸ்தலாந்தர் யுக துவய பண்ணிட்டோம், ஸ்தலாந்தர் யுகன்னு கேட்டதுக்கு அந்த பாடம் ஒன்று சொன்னாரு. இந்த 3 பாடம் தான் மட்டும் தப்பு அப்படின்னு அவரோட அர்த்தம் சொன்னாரு. பரிவர்த்தமார் யுக கேட்டதுக்கு துவய பண்ணிட்டாங்க, பரிவர்த்தமார் யுகக்கு பரிவர்த்தமார் யுக துவய பண்ணிட்டாங்க. இந்த 3 பாடம் தான் பிரச்சனை சொல்லியிருந்தாரு. மற்றபடி ஓகே தான். எனக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் தான் தோணுச்சு பல சமயத்துல. இந்த தண்டா செய்த பாலமுருகன், அந்த யோகா பண்ண 2 தம்பிங்க பாடம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இவங்க சொன்ன விஷயம் தான், இன்னும் கொஞ்சம் இது இதெல்லாம் பக்காவா பண்றதுக்கு ஸ்டைல் ஃபிட் பண்ணும். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்குது நிகழ்ச்சி. இடத்தினால கொஞ்சம் பின்ன போதுல கொஞ்சம் பாடம் தடுமாற்றம் இருந்தது. மிச்சபடி பக்கா பர்ஃபெக்ட். இந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கா? போயிட்டு ஆமா ஜி, ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. வெரி குட் வெரி குட். அப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்க. அனுப்ப முடியாது ஜி, அனுப்பவே முடியாது ஜி, சத்தியமா அனுப்ப முடியாது. அனுப்பல ஜி. இல்ல அது ஆனா எப்படி வந்து தனிப்பட்ட முறையில காட்டுறது மற்ற நகர்கள்ல அப்படிங்கறத நாம யோசிக்கணும். சிவராமன், சக்திதாசன். சரிங்க ஜி. சக்திதாசன் முடிச்சுக்கலாமா? ஏதாவது சொல்லணுமா? நமஸ்தே. அவங்க கூப்பிடுங்க ஒருத்தரா, அவங்க என்ன கிட்ட வாங்க ஜி. மொத்தம் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஒத்துட்டேன். இல்லப்பா டைம் வரும் பாது. எக்ஸ்டெண்ட் ஆகல. நீங்க டைம் எக்ஸ்டெண்ட் ஆகல, கட் ஆயிடும். இல்ல அவங்களுக்கு அவருக்கு வீட்ல டைம் இல்ல போகுது. சரி ஓகே, கிட்ட வாங்க ஜி. கால் எண்ட் பண்றேன், திருப்பி ஜாயின் ஆவோம். ஓகே நான் கரெக்டாமா ஜி? கால் கட் பண்ணிக்கலாம் ஜி. என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது சங்கர்? ஜி கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணுவோம். சக்திதாசன். ஓகே, ஒரு நிமிஷம் தான் இருக்கு.